தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாநில இளைஞரணி துணை செயலாளர் அருமை தம்பி பகுத்தறிவு அவருடைய அன்பு தங்கை பவனக்குறிச்சி அவர்களுக்கும் சந்தோஷ் அவர்களுக்கும் நடைபெற்ற இந்த இல்வாழ்க்கை இணைப்பு நிகழ்வில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கின்ற தமிழக வாழ்வுரிமை கட்சியின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களே, வருகின்ற நிகழ்ச்சியை ஒழுங்கு செய்து கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களே, விடுதலை சிறுத்தைகளின் தோழர்களே, வந்திருக்கின்ற திராவிட இயக்கத்தின் தோழர்களே, கூட்டணி கட்சியின் தோழர்களே என பகுத்தறிவு திருமணத்திற்கும் சாமிநாதன் அவர்களை பார்ப்பதற்கும் பல்வேறு கட்சியின் நிர்வாகிகள் நூற்றுக்கணக்கிலே வந்திருக்கிறார்கள். நான் யாருக்கேதாச்சும் ஒரு பேரை சொல்லி ஒரு பேரை விட்டா அவர்களுக்கு வருத்தம் வந்துவிடும். அதனால் அருமை தம்பி பகுத்தறிவருடைய இந்த அழைப்பை ஏற்று வருகின்ற அனைத்து தமிழக வாழ்வுரிமை கட்சி நிர்வாகிகளுக்கும் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுக்கும் இங்கே சாமிநாதன் மற்றும் பகுத்தறிவருடைய அழைப்பை ஏற்று வருகின்ற அனைத்து உறவினர்களுக்கும் எனது சார்பாகவும் என் நெஞ்சார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க தலைமை நிலைய செயலாளர் குறிப்பிட்டது போல் எப்படியாவது இந்த திருமணத்திற்கு நான் வரக்கூடாது என்பதுதான் தமிழக அரசினுடைய எண்ணம். அதை எப்படியாவது நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் தமிழக காவல்துறையினுடைய திட்டம். உங்கள் எண்ணங்களையும் உங்கள் திட்டங்களையும் முறியடிப்பதுதான் வேறுபடுடைய செயல் திட்டம். அவர் சொன்ன மாதிரி நான் இங்க பொதுக்கூட்டத்துக்கு வரல. அருமை சகோதரர் தோழர் ராமசாமியுடைய புதல்வர்களும் நம் கட்சியினுடைய தோழர்களும் ஒன்றிய செயலாளர்களும் மாவட்ட தலைவர் செயலாளர்களும் பழுவூரிலே ஒரு 500 இளைஞர்களை இன்றைக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சியில் இணைக்கிறோம். திருமண மண்டபத்துக்கு ஏற்பாடு செய்து விட்டோம். ஒரு சில இடங்களில் உங்கள் கைகளால் கொடியேற்ற வேண்டும் என்று கூறினார்கள். நான் சொன்னேன், இன்றைக்கு பகுத்தறிவருடைய அருமை தங்கினுடைய திருமண விழாவிலே கலந்து கொண்டு அந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்துவிட்டு நாம் நம்முடைய அருமை சகோதரர் சாமிநாதன் அவர்கள் வீட்டுக்கு சென்று விட்டு நான் வந்து விடுகிறேன். இன்னொரு முறை கட்சி கொடியேற்றுவதற்கும் பொருட்கள் கூட்டத்திற்கும் வருகிறேன். அப்பொழுது மறிப்பவர்கள் மறிக்கலாம், தடுப்பவர்கள் தடுக்கலாம். தமிழ்நாடு விடுதலை படையும் இருக்கிறது, தமிழக வாழ்வுரிமை கட்சியும் இருக்கிறது. இது ஒரு குடும்ப நிகழ்வு. அதுவும் குறிப்பா பகுத்தறிவுடைய தந்தை ஒரு முறை இது போன்ற ஒரு பிரச்சனை வந்த போது என்னை தொலைபேசி தொடர்பு கொண்டு சொன்னார், ஐயா நாங்க எந்த ஒம்புக்கும் போக மாட்டோம், என் பிள்ளைய நான் அப்படிதான் வளர்த்துருக்கிறேன், அவனை நல்லா படிக்க வச்சு ஒரு நல்ல சமூகம் பாராட்டக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனிதனாக உருவாக்க வேண்டும், இளம் வயதுல சுறுசுறுப்பா இருக்கிறான், கொஞ்சம் நீங்க பார்த்துங்க அப்படின்னு சொன்னார். அது இன்னும் என் காதல் இருக்கு. இப்போது என்னை மரியாதை நிமித்தமாக வரவேற்ற அவருடைய தாத்தா ஆசிரியர், பகுத்தறிவுடைய தந்தை ஆசிரியர், ஒரு படித்த ஒரு நல்ல எந்த வம்புக்கும் போகாம மக்களை பற்றி நேசிக்கக்கூடிய, மக்களை பற்றி சிந்திக்கக்கூடிய, மாணவர்களை பற்றி கவலைப்படக்கூடிய, இளைய தலைமுறையை பற்றி கவலைப்படக்கூடிய ஒரு நல்ல ஒரு தமிழ் சமூகத்தின் ஒரு எடுத்துக்காட்டான ஒரு குடும்பம். ஆக அந்த குடும்ப நிகழ்ச்சி வருகின்ற போது குறிப்பா பகுதியுடைய சித்தப்பலம் நல்ல புகழ்பெற்ற பேராசிரியர். ஆக ஒரு திருமண விழாவிற்கு வருகின்ற போது நாம் அந்த திருமணத்தை சிறப்பு செய்வது போல் செய்து வாழ்த்தி நாம் உணவருந்தி மகிழ்ச்சியோடு நாம் கலைவோம். அப்ப பங்காளிகள் அரசியல் செய்ய விரும்புறான் அப்படின்னா அரசியல் செய்யற மாதிரி ஒரு நாளைக்கு திட்டமிட்டு வரலாம். அவன் அப்ப ராமதாசியே பார்த்துதான் 10 ஆண்டு காலமா கட்சி நடத்திட்டு இதுல என்ன ஒண்ணுன்னா என் முத்துலட்சுமி சந்தாமரை பேசுற மாதிரி என்றைக்கு காடு வெட்டி மாதிரி குரு அவருடைய வீட்டுக்குள்ளே நுழைந்து அவருடைய தாயை அடித்து அவர் தங்கியை அடித்து அவருடைய தங்கையை முடியை அடித்து இவர்கள் பேருந்தில் கூட நீங்கள் செல்லக்கூடாது, இருசக்கர வாகனத்தில் கூட ஏறக்கூடாது என்று காட்டு மன்னார் வரையிலும் நடந்தே செல்ல வேண்டும் என்று ஆதிக்க திமிரோடு
மருத்துவர் ராமதாஸ் சொன்னார் என்பதற்காக இந்த கும்பல் மனிதநேயமற்று நடந்து கொண்டதோ அன்றைக்கே ஒரு முடிவு எடுத்திருக்க வேண்டும். ஆனால் அதற்கான காலம், நேரம், சூழல், வாய்ப்பு வரும்.